மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் வாடிவாசலுக்குள் நுழைய முயன்ற சீமானை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சிறிது நேரம் தள்ளுமுடி ஏற்பட்டது. நீங்களும் நடத்த மாட்டீங்க, என்னையும் நடத்த விட மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த பொங்கலுக்கு என்னை தூக்கி போடுங்க, அடுத்த பொங்கல் கூட விடுதலை செய்யுங்க. ஆனா நடத்த விட்டுருங்க. நீங்க சொல்றீங்க மனிதன் இந்த மாடு மனிதனோட சண்டை போட விரும்பலைங்க. நீங்க ராணுவத்தில் இதுக்கு குதிரைப்படை வச்சிருக்கீங்க, எதிரி நாட்டு ராணுவனோட குதிரை சந்தோஷமா சண்டை சாதனை வருது. அப்படி ஒண்ணும் இல்லையே. அப்ப ராணுவத்துல குதிரைப்படை வேணாம கலைச்சு விட்டுருக்கீங்களா? இன்னைக்கு நாட்டு மாடு எங்க இருக்கு? எங்கேயாவது வீடுகள்ல வண்டி மாடு தான் இருக்கு. நாட்டு மாடு 1970 7 கோடி நாட்டு மாடு வச்சிருந்தாங்க. 7 கோடி, 1 2 இல்ல. இப்ப 7000 நாட்டு பஸ் இருக்கா? 7000 இருக்குமா? மாட்டு சாணிக்குள்ள மூத்திரத்துக்குள்ள வாயில படுத்துக்கிட்டு காதுல உண்ணி போக நீ வாழ்ந்ததுண்டாடா? நான் வாழ்ந்துட்டா? நீ எனக்கு தெரிவித்த மாட்டை பத்தி. உலகத்தில் எத்தனையோ இனங்கள் எவனும் மாட்டுக்கு பண்டிகை நடத்தினதில்ல தமிழனை தவிர. மாட்டுக்கென்று பொங்கல்னு ஒரு பண்டிகை வச்சு கொண்டாங்க. நாட்டை ஆள்றவன் ஜல்லிக்கட்டு நடத்துகிறான், மாட்டோட வாழ்றவன் ஜல்லிக்கட்டு நடத்துகிறேன். ஆள்றவனுக்கு மாட்டோட வாழ்றவனுக்கு இல்லாத அக்கறை. அமெரிக்கால இருக்கிற ஒரு அமைப்புக்கு என்னடா என் மாட்டு மேல உனக்கு அக்கறை? வீட்டுக்கு வீடு இலவச மாடு உங்க அரசு கொடுக்குது. ஜெயலலிதா அரசு இல்ல, கருணாநிதி அரசு எல்லாம் இலவச மாடு, நாட்டு மாடு கொடுக்குதா? ஓ மாட கொடுக்குதா? ஜெர்சி மாடு. அந்த மாட்டு பாலின் மூலம்தான் எல்லாருக்கும் சர்க்கரை நோயை பரப்பினா அந்த அயோக்கிய நாய். எந்த சர்க்கஸ்லயாவது பார்த்த ஓட்டம் சொல்லியா? மாடு காலை வச்சு வித்த காட்டியது உண்டா? பசுமாட்டை வித்த காட்டியது உண்டா? ஆனா காட்சிப்படுத்த கூடாத விலங்குகள் பட்டியல ஒரு முட்டாள் சேர்த்தான். அந்த முட்டாள் இந்த ஜெயராம ரமேஷ், இந்த முட்டாள் எமிஷாக்ஷன், வித்யாபாலன், நக்மா. என்ன தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? தமிழன்னா யாரு, அவனோட பாரம்பரியம் என்ன, பண்பாடு என்ன, அவன் பழக்க வழக்கம் என்ன, வாழ்வியல் முறை என்ன, ஒரு இளவும் தெரியாதவெல்லாம் கருத்து சொல்லிட்டு போறது. அது என்ன காட்டுக்குள்ள இறங்கி வந்து வீட்டிலேயே வாழும்னு அடம் பிடிச்சு வந்துச்சா? அதை கொண்டாந்து கேரளாவில் யானை பந்தயம் ஓட விட்டானே, நீங்க எல்லாம் தொலைக்காட்சியை பார்த்தீங்களா? அதையும் கேட்கல ஒருத்தனும், கேட்க மாட்டான். இது மகாராஷ்டிரா மாநிலத்துல நடந்தது. இப்ப இந்த குதிரைய அது மேல பீரங்கியை கட்டி இப்படி ராணுவ வீரர்கள் மேல படிக்கிறாங்க. என்னுடைய கலை, இலக்கியம், மொழி, இந்த பண்பாட்டு அடையாளங்களா செத்து போச்சுன்னா என் இனத்தை எப்படி அடையாளம் காட்டுவீங்க? கேரளானா நமக்கு தெரியுது, ஒரு எனக்கு பார்க்க பெருமையா இருக்கு. அவன் அடையாளங்களை காத்து வச்சிருக்கிறான். அவன் படகு வீடு, ஒரு நாட்காட்டி எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு யானை, ஒரு கதகளி நடனம், ஒரு கலரி குதிச்சு ஒரு வீர வர்ற மாதிரி, அதெல்லாம் பார்க்கும்போது கேரளா அப்படின்னு தெரியுது. எனக்கு என்ன இருக்குது? நான் தெருவுக்கு நாள் டாஸ்மா இருக்கு, இதை எடுத்து காட்ட முடியும். நான் மாட்டை நம்ம வதைக்கிறோம்னு தடை சட்டம் போட்டிருக்கான். தடை சட்டம் ஜெயலலிதா கருணாநிதி முதலமைச்சர் வரைக்கும் தானே இந்த ஆட்டம். ஏன் இவருக்கு மகளுக்கு வழக்கு, அந்த அம்மாவுக்கே வழக்கு. அதனால பயம். தலைமுடியை கொடுத்துட்டான், மேல குடிய முடியாது, நிமிர முடியாது, சாய முடியாது. நான் மயிரே போச்சுன்னு செலுத்தி விட்டு போவேன். தமிழர்களின் தேசிய விளையாட்டான ஜல்லிக்கட்டையை கபடியை அறிவிச்சு, சிலம்பத்தை அறிவிச்சு அரசே நடத்த 100 கோடி செலவழி. என்ன பண்ணுவீங்க? ராணுவத்துல குதிரை ஒட்டாங்க நாயெல்லாம் பயன்படுத்தப்படுது. அது மேல அக்கறை வராது. தமிழன்னு அடிக்கணும், அவன் பண்பாட்டை அடிச்சு சிதைக்கணும். அதனாலதான் நாங்க திருப்பி அடிக்கிறோம். சரி நீ தடைய போடு, நான் மீறி நடக்கிறேன்.